வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய குடும்பத்தில் 2025ஆம் வருடம் முடிவதற்குள் இன்னும் 3 மாதத்திற்குள்ளாகவே குபேரன் நுழையப் போகிறான். உங்களுடைய குடும்பத்தில் காண கிடைக்காத, தலைமுறையில் நடக்காத ஒரு அதிர்ஷ்டமும் நடக்கப்போது, கிடைக்கப்போது, நிச்சயம் தலையீழாக மாறும் உங்களுடைய குடும்பம். ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பத்தில் பிறந்த நண்பர்களே, கும்பராசி, தலையே வீழ்ந்தாலும் கௌரவத்தை, தன்மானத்தை இழக்காதவர்கள் நீங்கள். பணத்தை கூட தூக்கி விட்டெறிஞ்சிடுவீங்க, ஆனால் மானத்தை ஒழுவொழுதும் விட்டு கொடுக்காதவர்கள் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட வைராக்கியமும் தன்மானமும் கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தை நினைத்தே பல கவலைகள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நினைத்தே பல பிரச்சனைகளை சந்தித்துக்கிட்டு இருப்பீங்க. குடும்பத்தை தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெறப்போகுது. உங்களுடைய சுமை குறையப்போகுது. ஆமாங்க, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய குருவனுடைய பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போகக்கூடிய ஒரு 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை, அதாவது மீன ராசியை பார்க்குறார். அதனால் நிச்சயம் குருபவனுடைய திருவருளால் அக்டோபர் மற்றும் நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்துக்குள்ளாக குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக நடைபெறப் போகுதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகுது. வீடு கிரகப்பிரவேசம், குழந்தை பாக்கியம் அல்லது திருமணம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் சுட்டும் விழா என ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்மளை செய்து காட்டப் போகிறீர்கள். மேலும் கூட பிறந்தவங்களுக்காவது ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இது முதல்ல. மேலும் சனி பகவான் அந்த குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்க சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். குடும்பத்தில் ஒரு நபருக்காவது நிச்சயம் வேலை, அதுவும் மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் வேலை அல்லது அரசு சார்ந்த வேலை அல்லது வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போது நீங்கள் தனியாக குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் கூட பிறந்தவங்களோ ஒரு வேலைக்கு போய் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்களா? அப்போது குடும்பத்தினுடைய பாரச்சுமையை பங்கு போட்டுக்கொள்வதற்கு உறவுகள் தயார் நிலைக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனாலே கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அடுத்தபடியாக செவ்வாயினுடைய பயிற்சி நவம்பர் மாதம் முடிவில் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடம் மாறக்கூடியவர் அவருடைய 4ஆம் பார்வை சனியின் மீது பதிக்கிறது. அதே 2ஆம் வீட்டில் பதியுது, மீன ராசியில் பதியுது. இப்போ கும்பத்திற்கு 2ஆம் இடம் மீனத்தை செவ்வாய் பார்க்கிறார், சனி அங்கே இருக்கிறார், குருவும் பார்க்கிறார். அப்போ இந்த 3 கிரகம் குடும்பஸ்தானத்தில் மிங்கிள் ஆகுது. குடும்பத்தில் அதாவது நிலம் சம்பந்தமான தகராறு பிரச்சனை முடிவுக்கு வரும். கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். முக்கியமாக குடும்பத்தில் வேலை, வீடு இந்த 2 விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். சில பேர்த்துக்கு பூர்வீக சொத்து அல்லது தாய் தந்தையினுடைய வேலை அல்லது பூர்வீக சொத்துக்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க, தாய் தந்தையருடைய பணம், நகை போன்ற கிடைக்கணும் எதிர்பார்க்கக்கூடியவங்க, அவங்களுடைய இன்சூரன்ஸ் பணம், பிஎஃப் பணம் போன்ற எதிர்பார்க்கக்கூடியவங்க, உங்களுடைய வேலையில் உங்களுக்கு வர வேண்டிய சம்பள பாக்கி இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தருணம் இந்த தருணம். சரிங்களா? மேலும் இப்படிப்பட்ட காலகட்டம் இந்த 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நடைபெறப்போகுது. அப்போ ஒரு கும்பராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ராகுவன் சதய நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் முடிவுக்கு பின்னாடி பயணிப்பார். அதான் நவம்பர் மாதம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பார். அப்போது முழு வலிமை பொருந்தும். அப்போது நிச்சயம் இடமாற்றம், வேலை மாற்றம், உறவுகள் மாற்றம், தொழில் மாற்றம், இப்படி ஏதாவது ஒரு மாற்றம், அது திடீர் மாற்றமாக நிச்சயமான முறையில் நடைபெறும் கும்பராசிக்காரர்களுக்கு. ஸோ அந்த மாற்றத்தால் நிம்மதி அல்லது பணம் 2ல் ஏதாவது ஒன்று நிச்சயம் உண்டு. ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க. மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் துர்க்கை மற்றும் காளிகாம்பாளுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள். பெண் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ராகு ஜென்மத்தில் இருக்கிறார் இல்லையா? ஸோ ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் 4 to 6 அல்லது வெள்ளிக்கிழமை
காலையில் 10 to 12 இந்த மாதிரியான ராகுகால நேரத்தில் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி பெண் தெய்வ அம்மன் தெய்வ வழிபாடுகளை செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.